தடையை மீறி இந்த போராட்டத்தை பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்காக சீமானு நம்மளுக்கு ஒத்துழைக்கிறாரு. அது எங்க சீமானுன்னா எங்க சீமான் இல்லை, எங்க தெய்வம். அதனால நாங்க என்னைக்கு பிறந்தோம், ஆள் என்னைக்கு பிறந்தாமோ அன்னைக்குதான் தெய்வம் பிறந்துச்சு. தெய்வம் பிறந்த அன்னைக்கு தான் மாடு பிறந்துச்சு. அன்னைக்கு இருந்து மலையில தான் மாடு மேய்ஞ்சி. ஆக மொத்தம் இத்தனை வருஷம் பாஸ் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இப்பதான் கொடுக்க மாட்டேன்றாங்க. எங்களை ரொம்ப கரட்டில் விட்டா ரொம்ப தள்ளி விடுறாங்க, அரட்டுறாங்க. வனத்துறை அப்படியே தள்ளி விடுறாங்க, அடிக்கிறாங்க, மிரட்டுறாங்க. வாடா ஐயா கூப்பிடுறாரு, வாடா கையெழுத்து போடுறான் அப்படின்றாரு. ஐயா கிட்ட நான் பொலிசாய் வரேன். இப்போ நாட்டை விட்டு நான் எப்படி வர முடியும்? நான் வர முடியாது அப்படின்னு நான் சொல்ல, வாடா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. நான் மாட்டை விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி அப்படி நான் சொல்லி வந்துட்டேன். அவரை ரெண்டாவது திருப்ப போய் மாட்டை மேய்ச்சது இல்லாமல் கையை வெட்டி போட்டாரு அப்படின்னு சொல்லி பூச்சி கேஸை கொடுத்து அங்கே ஆஸ்பத்திரியில் கொடுத்தாரு. அதையும் இந்த நம்ம கண்ணாடி ஐயா அது எப்படி நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிச்சு அவரை அது சரி பண்ணாரு. ஆயிரக்கணக்கான மாடுகளோட அவர் இந்த தடையை மீறி உங்களை எந்த இடத்துல தடுத்தாங்களோ அந்த இடத்துல பண்ணிருக்கிறாரு. வனத்துறை உங்களை சரியா உள்ள விடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உள்ள அனுமதி அது விட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை. எங்களுக்கு மாடுதான் விவசாயம் மாடுதான். இது மற்ற தொழிலும் இல்லை. எவ்வளவு படிச்சிருந்தாலும் கவர்மெண்ட்ல இருந்து வேலையும் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால நாங்க ஆடு மாடு மேய்ச்சி தான் பிழைக்கணும், வேற வழி இல்லை. மாதிரி எங்களுக்கு பாஸ் கொடுத்து அந்த தொல்லையே இல்லை. எந்த பிரச்சனைக்கு நாங்க போக மாட்டோம். எப்ப பாஸ் கடைசியா கொடுத்தாங்க உங்களுக்கு? அது அந்த மாசம் தெரியாது, வருஷம் தெரியாது நம்மளுக்கு. 2-3 வருஷம் ஆடி மாசம் வந்துருவாங்க. இப்ப விட்டு அது விட்டு எப்ப அது தெரியல. என்ன செய்யணும் வனத்துறை, தமிழக அரசு? எங்களுக்கு ஆடு மாடு கரெக்ட்ல மேய்ஞ்சா போதும், கரெக்ட்ல மேய்ஞ்சா போதும். பாஸ் மாதிரி கொடுத்தாலும் போதும். இல்ல பாஸ் கொடுக்காட்டி கூட பேச்சுக்கடை அப்படின்னு சொன்னா போதும். தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா இவர் ஒருத்தர் தான் இந்த மாதிரி மாடு ஏத்திட்டு போய் உங்களோட நின்று போராட்டத்துக்கு வந்திருக்கிறாரு. மற்ற அரசியல் கட்சி தலைவர் என்ன குரல் கொடுக்கணும்னு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்க? நம்ம அந்த கோரிக்கை இல்ல. ஏதோ ஐயாவை நாங்க தெய்வம் நினைக்கிறோம். எல்லா கட்சிக்காரங்களுக்கும் அதே நாங்க போய் டிஓ ஆஃபீஸ்க்கு போனா சரி வந்துட்டீங்கல்ல நாங்க சொல்லிடுறோம் நாங்க மெச்சுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இங்க நாங்க விட மாட்டோம் அப்படின்னு தடுக்கிறாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் இந்த 5-6 வருஷம் இந்த போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கு. எங்களுக்கு ஒரு முடிவு இல்லை. என் பேர் சன்னாசி. இந்த ஃபாரஸ்ட்ல இருந்து நாங்க அது வேணும் இது வேணும்லாம் கேட்கல. எங்க மாடுங்க போய் மேய்ஞ்சிட்டு வந்தா போதும், அழிக்க முடியாது சார். இந்த மாடு பூமி பிறக்கிறப்ப பிறந்து வந்த மாடு, அந்த ஈசனோட வாகனம். அதை அழிச்சா இந்த நாடே அழிஞ்சிரும். உங்களுக்கு ஒரு இஷ்டமான பொருளை நான் எடுத்துக்கிட்டேன்னா நீங்க என் மேல எவ்வளவு கோவப்படுவீங்க? நாங்க இங்க வயலா பிறைகளுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மேத்தல் தான் கேட்டோம், நாங்க வேற எதுவுமே கேட்கல. அதுக்கும் எங்களே தகாத முறையில பேசி ஐயாவை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்களும் எல்லா இடத்துலயும் இப்போ மனு கொடுத்துட்டோம், கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் இப்போ நாங்க போய் பேசிட்டு வந்துட்டோம். ஆனா எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. இப்ப கிடையாதுங்கிறாங்க. ஆதாரமே இல்லாம அரெஸ்ட் பண்றது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அப்படி இருக்கையில நாங்க எதுவுமே பண்ணல. எங்களை அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னா நாங்க என்ன பண்ணோம்? மாடுதானே மேய்க்கிறோம். யாருமே கொடுக்கல, யாருமே வரல. இந்த அரசியல் வேணாங்கிற இப்ப இருக்கிற அரசியல்ல எதுவுமே சரி கிடையாது. இப்போதைக்கு எங்களுக்கு இவரதான் ஒரு தெய்வமா நின்று குரல் கொடுக்க. இன்னைக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டோட விட்டதுனால இவ்வளவு இங்க பேசி விடுறதுக்கு அப்புறமும் அவ்வளவு இது பண்ணி தான் நம்ம மாட்டை ஏத்துறோம். ஆமா, அப்படி இருக்கல இப்ப நான் சாதாரண ஆளு, நான் மாட்டை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னா என்னை விடுவாங்களா? இப்ப எங்களுக்கு இனி போராட்டம் தான். இப்ப கவர்மெண்ட் 144 தடை போடுது. இப்ப நாங்க நினைச்சாலே போடலாம். இப்ப அங்கங்க இருக்கிற மக்கள், நாங்க மாடு வச்சிருக்கீங்க எல்லாரோடையும் பிளாக் பண்றோம். அப்ப எவ்வளவு ஜனங்க கஷ்டப்படுவாங்க? என்னென்ன தேவைகள் நிறுத்தப்படும்? இப்ப எல்லா மாவட்டத்திலயும் மாடு இருக்கு. அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு சில இடத்துல இருக்கு. மெயினா போய் பிளாக் பண்ற மாட்டை நிப்பாட்டுறோம். அப்ப எவ்வளவு சிரமத்தை எதிர்கொள்ளணும்? 144 தடை கவர்மெண்ட் தான் போடுமா, நாங்க போட மாட்டோமா? எங்களுக்கு எல்லாமே தெரியும், தெரியாதெல்லாம் கிடையாது. ஐயா எங்களுக்கு எதுவுமே வேணாம்.
மாடு போய் வருஷத்துக்குள்ள மேய்ஞ்சிட்டு வந்தா போதும். பேரு எங்களுக்கு பாசு பேர் சிந்தாள்.